Hi guys, welcome to Hack the Logic YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையா டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இதில் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட், அப்புறம் போஸ்ட் டிக்ரிமெண்ட், அதே மாதிரி ஃப்ரீ இன்க்ரிமெண்ட், ஃப்ரீ டிக்ரிமெண்ட் இருக்குது. தென் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாட் ஆப்ரேஷன். தென் வந்து பிட்வைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டு, ஆறு, எக்ஸ்ஆர், நாட்டு, ரைட் ஷிஃப்ட், லெஃப்ட் ஷிஃப்ட், அன்சைன் ஷிஃப்ட், இது மாதிரி இருக்கு. தென் வந்து ரிலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு. லாஜிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ட் ஆரா அண்ட் வந்து நாட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதை தான் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன்லி இப்போ வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். தென் ஒன்ஸ் அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துட்டு தென் வந்து நான் உங்களுக்கு ஒரு 3 சேலஞ்ச் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு, அடிஷன், சப்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் காமனாக உங்களுக்கே தெரியும். தென் வந்து இது இதுவுமே மோஸ்ட் ஆஃப் த பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து அதை சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 10/3, ஓகேவா? ஸோ ஓகே, தென் வந்து சேம் ஒய் ஈக்குவல் டு 10%3. ஸோ இதோட ரெண்டோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ் வந்து இதோட வேல்யூ, ஒய் வந்து இதோட வேல்யூ. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், அகைன் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து 10 வந்து 10 வந்து 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 3 3s 9 வரும். தென் வந்து ரிமைண்டர் வந்து 1 வரும், ரைட்டா? ஸோ இந்த 3ங்கிறது வந்து கோஷன்ட்டு, இந்த 1ங்கிறது வந்து ரிமைண்டரு. நீங்கள் டிவைட் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம நார்மலாக பாயிண்ட் வச்சு டிவைட் பண்ணுவோம். ஐ மீன் ஃப்ராக்ஷன்ஸில் வரும். பட் ஆனால் ஜாவாவில் நீங்கள் டிவைட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து என்ன ரிசல்ட் வரும்னா இன்டிஜர் வேல்யூ தான் வரும். நமக்கு வந்து ஃப்ளோட் வேல்யூ வேணும்னா நம்ம வந்து டைப் காஸ்ட் பண்ணணும். அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கும் ஒன்று வந்து ப்ராக்டிக்கல் செக்ஷனில் பார்ப்போம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 3, ஓகேவா? தென் வந்து ஒய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிமைண்டர் இருக்குல்ல, அந்த ரிமைண்டர் தான் வந்து ஒய்யோட வேல்யூ. 10%, 3 × 3 9, அப்போ ரிமைண்டர் என்ன வரும், 1. ஸோ இதான், ஓகே. தென் வந்து இப்போ வந்து ஒரு இது பார்த்துருவோம். இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ட்ரிக்கு, அதாவது என்னவா வரும் அப்படிங்கிற அவுட்புட் வந்து தெரிஞ்சுக்கிறது. இது வந்து ஒரு மெக்கானிசம் கூட சொல்லலாம். ஸோ இப்போ நான் வந்து சும்மா சாம்பிளுக்கு வந்து ஒரு எல்லா டேட்டா டைப்லேயும் எடுத்துக்கிட்டேன். இந்த அதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து எல்லா டேட்டா டைப்லையும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், எக்ஸப்ட் பூலியனை தவிர. இன்டிஜரில் பண்ணலாம், அடுத்து ஷார்ட்டு, பைட்டு, லாங்கு, டபுள், ஃப்ளோட்டு, கேரக்டர் பண்ணலாம். எக்ஸப்ட் பூலியன் தவிர இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து எல்லாத்துலேயும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சும்மா டெமோ டேட்டா வந்து கேரக்டர் வரைக்கும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்ச இதுக்கு எக்ஸாம்பிள் டெமோவாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிங்கிறது வந்து என்னன்னா இங்கே பைட்டுங்கிற வேரியபிள், அதே மாதிரி எஸ்ங்கிறது வந்து இந்த ஷார்ட்ங்கிற வேரியபிள் வந்து மீன் பண்ணு. ஸோ இப்போ நான் இந்த பைட்டையும் ஷார்ட்டையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு அதோட ரிசல்ட் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாவாக இருக்கும், அதாவது டேட்டா டைப் இன்டிஜராக இருக்குமா, இல்லை பைட்டாக இருக்குமா, இல்லை ஷார்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்மால் இது இருக்கு. ஸோ பைட் ப்ளஸ் பைட்டாக இருந்தாலும், பைட் ப்ளஸ் இன்டிஜராக இருந்தாலும், ஷார்ட் ப்ளஸ் ஷார்ட்டாக இருந்தாலும், அதுக்கப்புறம் ஷார்ட் ப்ளஸ் இன்டிஜராக இருந்தாலும், தென் வந்து இன்டிஜர் ப்ளஸ் இன்டிஜராக இருந்தாலும் இதோட அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்னா இதோட அவுட்புட் வந்து ஆல்வேஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற ரிசல்ட்டோட அவுட்புட் வந்து இன்டிஜராக தான் இருக்கும், ஓகேவா? இது வந்து எப்படி நடக்கும்னா இது வந்து ஒரு இன்டர்னல் மெக்கானிசம். கம்பைலரே வந்து இப்போ நான் பைட்டே ஆட் பண்ணேன்னா இதோட ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுற வேரியபிள் வந்து எதை எடுத்துக்கிறோம்னா இன்டிஜராக எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டேர்ம் வந்து கோஎர்ஷன் அப்படிங்கிற, கோஎர்ஷன், COERI, CON, ION.
சரி. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பைலரே தனக்கான டேட்டா டைப் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்போ ஓகே இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். பைட் ப்ளஸ் ஷார்ட். ஸோ பைட் ப்ளஸ் அதே மாதிரி இதையும் மிஸ் பண்ணிட்டேன்னா பைட் ப்ளஸ் ஷார்ட்னாலும் நமக்கு வந்து என்ன வரும்னா இன்டிஜராக தான் வரும். ஸோ இதோட இந்த எக்ஸ் வந்து என்ன டேட்டா டைப்பாக இருக்கும், இன்டிஜராக தான் இருக்கும். ஓகேவா? தென் வந்து ஷார்ட் ப்ளஸ் இன்ட்டு என்னவா இருக்கும், இன்டிஜராக தான் இருக்கும். இதோட ரிசல்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணுற வேரியபிள். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு புரியும். தென் வந்து ஒரு இன்டிஜர் ப்ளஸ் ஃப்ளோட் வேல்யூ, அதாவது ஒரு டெசிமல் பாயிண்ட் வேல்யூ ஒரு ஆஃப்டர் டெசிமல் வச்சு ஃப்ராக்ஷன் ஒரு நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதோட டேட்டா டைப் என்னவா இருக்கும், டெஃபினட்டாக ஃப்ளோட்டாக தான் இருக்கும். தென் வந்து லாங் ப்ளஸ் ஃப்ளோட், இதோட வேல்யூ என்ன இருக்கும், ஆல்ரெடி ஃப்ளோட்டு ஒரு லாங் வேரியபிள். அப்போ வந்து இதோட ரிசல்ட் வந்து இந்த எக்ஸ் வந்து என்ன டேட்டா டைப் இருக்கும், ஃப்ளோட்டாக தான் இருக்கும். இப்போ கேரக்டரு ப்ளஸ் வந்து ஷார்ட், இதோட வேல்யூ என்னவா இருக்கும், இன்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கேரக்டரில் வந்து இன்டிஜர் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா கேரக்டர் வந்து நம்ம ஆஸ்கி வேல்யூவாக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஐ மீன் இன்டர்னலாக வந்து ரெப்ரசன்ட். ஸோ வந்து கேரக்டரில் வந்து நம்ம இன்டிஜர் டேட்டா டைப்பை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். தென் வந்து கேரக்டர் ப்ளஸ் இன்டிஜர். ஸோ டெஃபினட்டாக இட் ஷுட் பி அன் இன்டிஜர். தென் ஃப்ளோட் ப்ளஸ் டபுள். ஸோ எது ஹையர் ரேஞ்ச், டபுள் தான் வந்து இருக்கிறதுலே பெருசு. ஸோ வந்து டபுள், இந்த இது வந்து டபுள். தென் வந்து லாங் ப்ளஸ் டபுள். ஸோ இது எடுத்துக்கிட்டோம்னா இதோட ரிசல்ட் வந்து டபுளில் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம இது பார்த்தாச்சு. தென் வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் மூவ் ஆயிரும். ஓகே ஓகே, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். ஏ ப்ளஸ் பி என்ட்ரு பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த இதுக்கு இடையில இருக்கிறதுனால இருக்கு. ஓகே, தென் வந்து டிவைடட் பை 2. சரி, ஓகே. இப்போ டிவைடட் பை 2 இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதுறோம். நான் இப்போ ப்ரோக்ராமிங்கில் இதை எப்படி எழுதுவேன், நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரி இப்படி எழுதிடுவோமா? அதாவது ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2 இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த இதுதான், அதாவது டிவைடர் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். தென் தான் அடிஷன் வந்து ஆகும். எனக்கு ஆக்சுவலாக எப்படி வேணும், ஏ ப்ளஸ் பி வந்து ஃபஸ்ட்டு ஆட் ஆகணும், தென் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதோட ப்ரெசிடென்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதாவது இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்கெட், எந்த ஒரு டேட்டாவும் ப்ராக்கெட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அதான் வந்து பார்த்து ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு போர்ட் மாஸ்னு ஒரு ரூல் இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம நோட் அண்ட் பென் எடுத்து சால்வ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த எக்ஸ்பிரஷன் வந்து வச்சு பார்ப்போம். தென் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து டீட்டெயிலாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம நோட் அண்ட் பெனில் பார்க்க போயிடலாம். ஸோ இப்போது வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்பிரஷன் வந்து சால்வ் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நோட் அண்ட் பெனில் பார்த்துட்டு தென் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து சிஸ்டமில் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2 அப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நான் சிஸ்டமில் ரைட் பண்ணும்போது எப்படி வந்து நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரெசிடென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவைடண்ட் அப்புறம் இது எல்லாத்துக்கும் வந்து சேம் ப்ரெசிடென்ஸ் தான். பட் வந்து எது ஃபஸ்ட்டு இதாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டு டு, அதாவது ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து இது பர்சன்டேஜுக்கு வந்து ஹை ப்ரெசிடென்ஸ், அடுத்து வந்து டிவைடண்ட், அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து மைனஸ், அடுத்து ப்ளஸ்ஸு. இதை என்ன ஒரு ரூல் ஒன்று இருக்குது மேத்தமெட்டிக்ஸில், இது நம்ம சின்ன பிள்ளையே படிச்சிருப்போம். அந்த ரூல் பேர் என்னென்னா போர்ட் மாஸ். ஓகேவா? இந்த போர்ட் மாஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ப்ராக்கெட்டை மென்ஷன் பண்ணும். எந்த எக்ஸ்பிரஷன் வந்து ப்ராக்கெட் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். தென் வந்து இந்த ஓங்கிறத வந்து எக்ஸ்போனண்ட்டை மீன் பண்ணும். எக்ஸ்போனண்ட் மீன்ஸ் பவர்ஸ். அதாவது இப்போ ஏ ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் வந்து ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, அடுத்து எக்ஸ்போனண்ட்டு, அடுத்து டி மீன்ஸ் டிவிஷன், எம் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன்,
அடுத்து சப்ராக்ஷன். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸோட எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன்னா ஓகே இதை எடுத்துக்கிடுவோம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஏ வந்து 10 பி வந்து 5 ஓகேவா. அப்போது எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் போட்டால் எனக்கு என்ன வரும் 15/2. ஸோ ஆன்சர் வந்து 7 வரணும். இப்போ இதில் பார்த்தோன்னா எனக்கு வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி வரும் 10 + 5/2. ஸோ இதை டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 12 வருது. ஸோ அப்போ எனக்கு ஆக்சுவலாக என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல என்ன நடக்குது, இது b/2, அதாவது b/2 வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு வந்து இங்கே ரிசல்ட் வந்து 12 கிடைக்கிது. ஸோ அப்போ நான் வந்து இதோட ப்ரெசிடென்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எனக்கு வந்து a + b வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணு அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், அதை வந்து ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுடணும். அதாவது இப்போ a + b/2னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இந்த 10 + 5ஓட வேல்யூ 15. தென் ஃபைனலி 2 வந்து டிவைட் ஆகும். ஸோ தென் சேம் இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ a + b இருக்குது, தென் வந்து /2 × c. ஸோ இது இங்கே நான் எழுதும்போது எப்படி எழுதியிருக்கேன், a + b/2 × c. நம்ம ப்ரோக்ராமில் இப்படி ஆக்சுவலாக எழுதி விட்ருவோம். ஆனால் என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு இதில் யாருக்கு ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ், இப்போ போர்ட் மாஸ் படி பார்த்தோன்னா ப்ராக்கெட்ஸ் இருக்கா இல்லை, எக்ஸ்போனன்ட் இருக்கா இல்லை. ஸோ தென் வந்து டிவிடெண்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ டிவிடெண்ட் ஃபஸ்ட்டு இந்த b/2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தென் வந்து இந்த வேல்யூ, இந்த கிடச்சிச்சில் ஒரு வேல்யூ, இந்த b/2 எக்ஸிக்யூட் ஆகி கிடச்ச வேல்யூவோட நமக்கு வந்து அந்த கிடச்ச வேல்யூவோட இது மல்டிப்ளை ஆகும். தென் வந்து அடிஷன் நடக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா. ஸோ இதை நம்ம எந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் நினைக்கிறோமோ அப்போ வந்து அதை வந்து அதோட ப்ரெசிடென்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறக்காண்டி நம்ம அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோன்னா அதோட எக்ஸ்பிரஷன், அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள எக்ஸ்பிரஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா. தென் வந்து அதோட அவுட் சைடு எக்ஸ்பிரஷன் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக, அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தா வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஐடியில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன, அந்த அடிஷன், இந்த ஆப்ரேஷன் பற்றி சும்மா ஒரு லாஸ்ட் ஒரு ஸோ இன்ட்டு a = 10, தென் வந்து இன்ட்டு b = 20ன்னு வச்சுப்போம், இல்லை 2ன்னு வச்சுக்கோம். ஓகே. ஸோ இப்போ வந்து இன்ட்டு sum = a + b. ஸோ இப்போ நம்ம வந்து சம் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ சம்மை பிரிண்ட் பண்ணோம்னா நார்மலாக நமக்கு வந்து 12 கிடைக்கும். ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு 12 கிடைச்சிது. ஸோ இப்போ மைனஸ் பண்ணோன்னா எனக்கு 8 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு கிடைக்கும் 20. ஸோ இப்போ நம்ம அந்த டிவைட் அண்ட் மாட் ஆப்ரேஷன் வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நான் இதை டிவைட் வச்சுக்கிறேன். தென் வந்து இன்ட்டு மாட் = a + b. ஸோ அகெயின் வந்து நம்ம அதை பிரிண்ட் பண்ணிப்போம் மாடை. இப்போ மாடை பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், டிவைட் பண்ணோம்னா 5வும் ரிமைண்டர் வந்து 0 தான் கிடைக்கும். ஏன்னா வந்து இப்போ 10 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன வரும், 5 × 2 வந்து 10 வந்துடும். ஸோ 0 தான். ஸோ இப்போ இதை வந்து 3ஆக மாற்றுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து இது டிவைட் பண்ணும்போது 3யும் இது வந்து 1ங்கிற வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஓகே. ஸோ இது முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதுக்கு மூவாயிடலாம், அதாவது கோஎஃபிஷியன்ட் சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பைட்டில் ஸோ இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ பைட்டில் ஒரு வேரியபிள் பைட் b = 10, தென் வந்து ஷார்ட் is equal to 20. ஓகே, 2 வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து வெறும் இப்போ பைட் ஐன்னு வச்சுக்குவோம், i = b +
எஸ். இப்போ நான் இது பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயே எரர் காமிச்சிருச்சு. ஸோ என்ன எரர்னு பார்ப்போமா? ஸோ இங்கே என்ன சொல்லுது, அதாவது இண்டீஜர், இது வந்து ஒரு இண்டீஜர் வேல்யூவாக தான் ஸ்டோர் பண்ணணும். அது ப்ரொவைடர் வந்து இன்ட் ரெக்வயர் டைப் வந்து பைட்டு, ஆனால் இங்கே இன்ட் இருக்கு, அதாவது இங்கே வந்து இன்ட் வருது அப்படின்னு சொல்லணும். ஸோ வந்து நம்ம இந்த டைப்பை வந்து என்ன மாற்றணும், இன்ட்டாக மாற்றணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். சாரி, நான் பிரிண்ட் பண்ணேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து இன்கம்பேட்டபிலிட்டி, அதாவது பாசிபிள் லூசிவ் கன்வர்ஷன் ஃப்ரம் இன்டு டு பைட் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு பைட் ப்ளஸ் பைட்டாக இருந்தாலும் சரி, ஷார்ட் ப்ளஸ் ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, பைட் ப்ளஸ் ஷார்ட்டு, இன்ட் ப்ளஸ் இன்ட்டு, ஷார்ட் ப்ளஸ் இன்ட்டு, இந்த மாதிரி எந்த டைப்பாக இருந்தாலும் அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னா இன்டீஜராக தான் இருக்கும். அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூ. ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே இன்டர்னலாக உள்ள என்ன நடக்குதுன்னா, இங்கே ஆட் பண்ணும்போது கம்பைலரே பை டிஃபால்ட் இந்த பைட் இருக்குல்ல, இந்த பைட் டைப் ஆஃப் வேல்யூ வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிடும். அட் த சேம் டைம் இந்த ஷார்ட்டையும் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி அதை வந்து த பிரைமரி டைப் ஆஃப் டெசிமல் வேல்யூஸுக்கு வந்து இதுதான் இன்டீஜர். ஸோ வந்து இன்டீஜராக டைப் காஸ்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா அந்த ஐங்கிற வேல்யூவில் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா எந்த எரரும் வராது. ஸோ நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணேன்னா இப்போ நமக்கு வந்து 10 + 20 30ங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நமக்கு 30ங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கோயர்ஷன்ங்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃப்ளோட்டில் கூட இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 மாட் ஆப்ரேஷன் வச்சு ஃப்ளோட்டில் பண்ணி பார்ப்போமா? ஓகே, float a equal to 12.5 f, then வந்து float b equal to 3.1 f. ஸோ நம்ம டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடுவோம். இட்ஸ் அவுட் a ப்ளஸ் இந்த mod b, இதுக்கோட ரிமைண்டர் என்னங்கிறது பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம மேக்ஸில் வந்து ரிமைண்டரில் வந்து டெசிமல் பாயிண்ட் வச்சு வராது, ஆஃப்டர் ஃப்ராக்ஷன் வச்சு வராது. ஸோ நான் இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு நம்ம ஜாவாவில் வந்து இது பண்ண முடியும். ஸோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும், பாயிண்ட் சம்திங் சம்திங், இந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? தென் வந்து இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து 3000. ஓகேவா? ஸோ சேம் நம்ம நீங்கள் இப்போ நான் ஒரு இதுக்கு நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நான் சொன்ன தியரிட்டிக்கல் கான்செப்ட் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்படி பைட் ப்ளஸ் டபுள் இது பண்ணால் என்ன வரும், லாங் ப்ளஸ் டபுள் இது பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு வந்து தனியாக வேரியபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து 10 + 20 டிவைடட் பை 2. அதாவது நம்ம அதில் பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஆக்சுவலாக நம்ம என்ன நினைக்கிறோம், 10 + 20 30, 30 டிவைடட் பை 12 15 வரணும் ஆன்சர். பட் ஆக்சுவல் ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். நமக்கு ஆக்சுவல் ஆன்சர் வந்து இதை டிவைட் பண்ணால் 10 20 வரும் ஆன்சர். ஓகே, ஸோ என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகுது. தென் வந்து ஏன்னா இதுக்கு தான் வந்து ஹையர் ப்ரெசிடென்ஸ் கம்பேரிட்டிவ் ப்ளஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது டிவைடருக்கு வந்து ஹையர் ப்ரெசிடென்ஸ். ஸோ வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம இதோட ப்ரெசிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது எனக்கு இதை நீ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு தென் வந்து டிவைட் பண்ணணும் நம்ம சொல்லணும்னா கம்பைலர்கிட்ட ஃபஸ்ட் வந்து இதை நம்ம வந்து ஒரு பேரண்டிஸ்ல வந்து போடணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது வந்து வந்துடும். ஓகே, ஸோ சேம் அதே தான். ஸோ இப்போ வந்து இதை எடுத்துருவோம். இப்போ நான் வந்து இந்த இதுக்கப்புறம் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறேன் இன்ட்டு 20. இப்போ பண்ணோன்னா என்ன நடக்கும், நம்ம வரிசையாக போவோம். இப்போ 10 + 20 30யா, 30 டிவைடட் பை 2 15, 15 × 20 300 வந்து ஆன்சர் வரணும். ஆனால் நமக்கு ஏன் 210 வந்திருக்கு, இப்போ நம்ம ப்ரெசிடென்ஸ் படி அந்த போர்ட் மாஸ் ரூல் பார்த்தோம், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் இருக்கா, இல்லை. தென் வந்து எக்ஸ்போனன்ட் இருக்கா, இல்லை. தென் வந்து பிஓடி
டி வந்து டிவிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். இது ரெண்டு இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் 10. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா, டிவைட் முடிச்சிட்டோம். தென் அடுத்து என்னது மல்டிப்ளிகேஷன் எம். இதோட ஆன்சர் வந்து 10. ஸோ இன்ட்டு 20 வந்து 200 வந்துடும். 200 தென் வந்து இந்த அடிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். 210 வந்து ஆன்சர் வந்துருச்சு. ஸோ சேம் இங்கே வந்து தனியாக ஸ்கொயர்ட் அப்படிங்கிற இந்த வேல்யூஸும் ஆப்ரேட்டர்ஸும் தனியாக கிடையாது. ஸோ அதாவது நம்ம பைத்தானில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து தனி செப்பரேட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 அந்த கேப் 2 போட்டோன்னா ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். பட் வந்து இங்கே என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் ஏ இன்ட்டு ஏ இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டுங்கிற வேல்யூ வர்றதுக்குன்னா என்ன பண்ணணும், ஏங்கிறது 10னா 10 இன்ட்டு 10 மைனஸ் அந்த வேல்யூ தான் போட்டாகும். இல்லாட்ட ஒரு பை டிஃபால்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஜாவாவில், மேட் டாட் பவர் அப்படி அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணலாம், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இங்கே மைனஸில் வருது ஏன்னா இந்த ஆன்சர் வந்து 22, இது வந்து 400 வரும். இது ஒரு 100 மைனஸ், ஸோ -300 ஆன்சர் வருது. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பிரசிடென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்க அந்த போர்ட் மாஸ் ரூல் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஆக்சுவல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு 3 சேலஞ்ச் தர போகிறேன். நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு நியூ கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேலஞ்ச் என்னென்னா ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஸ்கெல்டன் வந்து பண்ணுறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபார்முலா தான். இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா நான் எழுதிடுறேன். ஸோ எஸ் ஈக்குவல் டு 1/2 தென் வந்து இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அதே ஏரியா இது சும்மா ஒரு டோட்டல் சம் தான் கண்டுபிடிப்போம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் போட்டுக்கிறணும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டாவது இது. ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு இதான் சேலஞ்ச். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்கேனர் கிளாஸ் கிரியேட் பண்ணி யூசர்ட்டு வந்து இன்புட் வாங்கணும். அதாவது என்ன வாங்கணும்னா பிரெத்தும் ஹைட்டும் வாங்கணும். வாங்கி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அவுட்புட் வந்து இது பண்ணணும். ஸோ 2 டைப்லேயுமே பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது இந்த ரூட்டுன்னு இருக்கா, இந்த ரூட்டுங்கிறது எப்படி அப்ளை பண்ணலாம்னா மேக் டாட் ஸ்கொயர் எஸ்கியூஆர்டி ஆமாம் மேக் டாட் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கோடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஸ்கேனர் யூசர் இன்புட் வாங்குற மாதிரி இது பண்ணிடுறேன். ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் ஆகாமல் இருக்குது. கிளாஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஓகே, இம்போர்ட் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆயிரும். இன்கேஸ் ஆல்ட் ஷிஃப்ட் என்ற இதுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரக்ட் ஷார்ட்கட் கீ இன்டெலிஜ் ஐடியாவில். ஸோ தென் வந்து ஸ்கேனர் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் டி. ஓகே, இப்போ நம்ம வந்து கிளாஸ் செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து மொத்தம் 2 வேல்யூ ஆகணும். ஸோ இன்ட்டு breadth equal to sc dot next enter. ஓகே, ஆமாம். தென் வந்து அது மாதிரி இன்ட்டு
லென்த் ஹைட். ஓகே, இப்போ வாங்கியாச்சு ரெண்டே அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, என்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுவோம்? இந்த சாரி டபுள் கோட்ஸ் பண்ணலாம். இந்த பிரெட் தான் ஃபஸ்ட்டு. பிரெட் அண்ட் ஹைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் வேல்யூஸ் வந்து வாங்கிட்டோம். ஸோ இப்போ ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே நம்ம இன்னொன்று கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்மளோட ரிசல்ட் ஏரியாங்கிற ரிசல்ட் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ ஏரியா வந்து என்ன டைப்பாக இருக்கணும் வாய்ப்பு இருக்குது. இந்த 1/2னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஃப்ளோட் நம்பராக தான் வரும். அதாவது ஆஃப்டர் டெசிமல் வச்சு ரிசல்ட் வரும், பாயிண்ட் வச்சு நம்பர் தான் வரும். ஸோ டெஃபினட்டாக இது ஒன்ஸ் ஃப்ளோட்டாக டிக்ளேர் பண்ணலாம், இல்லை டபுளாக டிக்ளேர் பண்ணலாம். ஸோ நான் வந்து இங்கே டபுள்ங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு இங்கே ஓகே சார் டபுள் ஏரியான்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1/2ன்னு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், மொத்தம் 1/2ன்னு போட்டு அதோட மல்டிப்ளை பண்ணி பண்ணலாம். இல்லை அது ரெண்டையும் பி இன்ட்டு ஹெச்சை மல்டிப்ளை பண்ணி ப்ராக்கெட்டில் போட்டு ரெண்டாலையும் டிவைட் பண்ணலாம். இல்லை 1/2க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், 0.5 மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1/2னா வேல்யூ ஒன்று 0.5 தானே. ஸோ இன்ட்டு பிரெட் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து அவுட்புட் வந்து ப்ரிண்ட் பண்ணிடணும். area of the triangle is, so then வந்து plus area. Okay, ஓகே. இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக நான் வந்து இந்த இடத்துல வந்து கோலன் வந்து வெளியே வச்சதுனால தான் அந்த எரர். ஸோ இப்போ அந்த எரர் போயிடுச்சு. ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணோன்னா இப்போ நமக்கு வந்து ஹைட் அண்ட் பிரெத்தை கேட்குது. ஸோ 10 அடுத்து 20 ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிட்டேன். கொடுத்தோன்னா 100 வருது. ஸோ 10 × 20 எவ்வளோ வரும்? 200. 200 2ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? நமக்கு வந்து 100 வரும். கரெக்டு தான். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிடுவோம். இந்த ஸ்டெப் மட்டும்தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் போயிடுவோம். அதாவது இந்த ரெண்டு இதையும் வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போது சேம் வந்து இந்த இடத்துல அதே 1/2 தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மொத்தம் ஆக்சுவலாக 3 இன்புட் வாங்கணும், ரைட்டா? ஸோ அதனால் இதையும் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். the value of a comma b comma c. ஓகே, இப்போ வேல்யூ போட்டாச்சு. தென் வந்து இப்போ வந்து இன்புட் வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்ட்டு a ஈக்குவல் டு c.next int. ஸோ சேம் அதே மாதிரி b வாங்கிடுவோம். b ஈக்குவல் டு c.next int. same into c equal to c.next int. ஓகே, ஸோ இப்போ 3 வேல்யூ வாங்கியாச்சு. தென் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த எஸ்ங்கிற இதில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து என்ன வேல்யூ வர்றது டபுளாக. ஸோ டபுள் எஸ் ஈக்குவல் டு ஸோ சேம் 0.5 இன்ட்டு
இப்போ வந்து நான் ஏ ப்ளஸ் இப்போ தான் நம்ம கற்றுக்கிறது அப்ளை பண்ண போகிறோம். நான் டைரெக்டாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சீன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து ராங்காக வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஹையர் ப்ரையாரிட்டி, அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு எக்ஸிக்யூட் ஆகி அதோட இந்த பி ப்ளஸ் சி வந்து ஆட் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரையாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறக்காண்டி அந்த ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்ம வந்து இந்த ஸ்டெப் வந்து இது பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இப்போது டபுள் ஏரியா மேக் டாட் எஸ்கியூஆர்டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதில். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம டபுள் வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எஸ்ஸோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எஸ்ஸு இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. ஸோ இதான். ஸோ ஃபஸ்ட் வந்து எஸ்ஸு இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா பிரிண்ட் பண்ணிடுறோம். Area of the triangle is important area. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணிடும். ரன் பண்ணோன்னா நம்ம மொத்தம் 3 வேல்யூ கொடுக்கணும். ஸோ அதை பாஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் வந்துடும். ஸோ நான் 1 5 7. ஓகே, நாட் அ நம்பர்னு வருது. ஸோ நம்ம என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்னால சில ஃபங்க்ஷன் மிஸ்மேட்ச்னால தான் எரர் வந்துச்சு ப்ரீவியஸாக. ஸோ ஓகே ஓகே, நம்ம கரெக்டான வேல்யூஸ் கொடுத்தோம்னா ப்ராப்ளம் வரும். ஓகே ஓகே, இதான் நம்ம ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ செகண்ட் சேலஞ்ச் வந்து ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அதான் நம்மளோட செகண்ட் சேலஞ்ச். ஸோ அந்த இது வரும். ஸோ கிளாஸ் குவாட்ராட்டிக். என்னோட செகண்ட் ப்ராப்ளம் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதாவது ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏஎக்ஸ்க்கு ஸ்கொயர்டன் இருக்குது, ப்ளஸ் வந்து பிஎக்ஸு பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது ஈக்குவல் டு 0. ஸோ இதோட ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த எக்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்குது, அதாவது இங்கே எக்ஸ் பவர் 2 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் பவர் 0 இருக்குது. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் வந்து 0 வருது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து என்னென்ன ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து எக்ஸ் ப்ளஸ் R1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் R2. அதாவது இந்த நம்ம எல்சியம் தான் எடுத்து பார்ப்போம்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து. ஸோ அந்த இதை தான் இப்போ நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா R1 ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4AC டிவைட் பை 2A. ஓகேவா? ஸோ சேம் R2க்கு வந்து அந்த மைனஸ் பி அங்கே வந்து மேலே ப்ளஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து மைனஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா நான் ஃபஸ்ட் எழுதிடுறேன். ஸோ R1 மட்டும் நான் எழுதுறேன். ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு 0. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து R1ஓட வேல்யூ என்ன, R2ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சால் நம்ம எக்ஸோட அந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் R1 மட்டும் ஃபார்முலா. ஸோ R1 ஈக்குவல் டு மைனஸ் பி, இந்த இடத்துல ப்ளஸ் அடுத்த ஈக்குவேஷன் R2 வந்து இந்த இடத்துல மைனஸ் வரும், அவ்வளோதான். ஸோ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4AC, பி இன்ட்டு பி மைனஸ் 4AC divided by 2A. ஸோ இதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து R1 R2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் என்னன்னா நீங்கள் ஏபிசியோட வேல்யூ எடுக்கும்போது நீங்கள்
டிஃப்ரெண்ட்டான ஒரு சில வேல்யூஸ் கொடுத்தீங்க ப்ராப்பராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஈக்குவேஷனோட அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல என்ஏஎன் அவுட்புட் வந்து ட்ரையாங்கிள் ஜாவால நம்ம செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது. ஸோ சிமிலர் இப்போ நம்ம வந்து நான் ஏபிசியோட வேல்யூ 3க்குமே 1 கொடுத்தேன்னா இதோட அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா என்ஏஎன் தான் வரும் டெஃபினட்டாக. ஸோ வேறு என்ன வேல்யூ கொடுக்கலாம் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 -4 ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து -4, சிக்கு வந்து 4 கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் +2 வரும். R1க்கும் +2, R2க்கும் +2 வரும். தென் இல்லாட்டா 1 5 6 கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா -2 -3 ஆன்சர் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இன்டர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சேம் நம்ம வந்து யூசர்ட்டு வந்து இன்புட் வாங்கணும், 3 வேல்யூஸ் வாங்கணும் ஏபிசி. ஓகே, நீங்கள் இப்போ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டா இந்த சேலஞ்ச் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே நான் ஃபஸ்ட் வந்து ஸ்கேனர் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸ்கேனர் ஸ்கேனர் system.in. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன வேல்யூ வாங்கணும், இதில் வாங்க வேண்டிய வேல்யூ வந்து ஏபிசிங்கிற 3 வேல்யூ வாங்கணும். ஓகே, ஸோ ஈக்குவல் டு சி டாட் நெக்ஸ்ட் ஸோ சேம் ஓகே, இந்த வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா பி தென் வந்து சி. இப்போ இது 3ஐயும் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து R1, ஸோ டெஃபினட்டாக டபுளாக தான் இருக்க போகுது, ஏன்னா அது வந்து டிவைட் பண்ணி வரணும். ஸோ இன்ட்டு டபுள் R1 ஈக்குவல் டு -b. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன், ஏன்னா 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் -b ப்ளஸ் மேட் டாட் sqrt square of b square. ஸோ b இன்ட்டு b யூஸ் பண்ணலாம், b இன்ட்டு b. இல்லாட்டா இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா மேட் டாட் பவர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் அந்த வேல்யூஸ் பார்க்கலாம் b. ஸோ அதாவது இது மீன் என்னன்னா b ஸ்கொயர் b கமா அதோட என்ன பவர் 2. ஸோ இந்த ஃபங்க்ஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூ வந்து பேராமீட்டர் வாங்குது. ஒன்று வந்து எந்த வேல்யூ, அதாவது இப்போ 2 ஸ்கொயர் நான் இது பண்ணேன்னா ஃபஸ்ட்டு A2 அடுத்து B வந்து 2. இப்போ T³ வேணும்னா ரெண்டாவது அந்த எக்ஸ்போனண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன நம்பரு, ரெண்டாவது ஆர்குமெண்ட் வந்து எக்ஸ்போனண்ட். ஓகே, அதை கொடுத்துட்டேன். ஸோ தென் வந்து மைனஸ் 4 இன்ட்டு A இன்ட்டு C divided by 2A. 2 into ஸோ இதோட முடிச்சு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நான் காப்பி பண்ணிட்டு இது பண்ணுறேன். ஸோ இதே R2 பண்ண வேண்டிய சேஞ்சஸ் வந்து என்னென்னா இந்த இடத்துல மைனஸாக மாற்றணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ சம்திங் எரர் வந்து காமிக்குது. ஸோ என்ன எரர்னு பார்ப்போம். ஓகே, நம்ம ஏதோ ப்ராக்கெட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, மேட் டாட் ப்ரோ இந்த ப்ராக்கெட் மிஸ் நான் ஃபைன் நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்ப்போம். ஒரு சிஸ்டம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு அவுட் பண்ணி கொடுப்போம். roots of quadratic equation is okay plus R1 then வந்து ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ளஸ் R2. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ
ஸோ ஆக்சுவலாக நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடல ஃபஸ்ட் இனிஷியலாக வேல்யூ வாங்க போகுது. ஸோ அதனால தான் எந்த இதுவும் பிரிண்ட் ஸோ நம்ம ஜஸ்ட் வேல்யூ கொடுப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டாக கொடுத்த மாதிரி செகண்டாக சொன்ன எக்ஸாம்பிள் கொடுப்போம். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 2 2 வரணும். நான் வந்து எக்ஸாக்ட் அவுட்புட் வந்துச்சு. இப்போ நான் ரீரன் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் 1 கொடுத்தோன்னா நாட் நம்பர் வரணும் செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நாட் நம்பர். ஓகே, நம்ம செகண்ட் இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தேர்ட் சேலஞ்ச் போயிடலாம். ஸோ இது வந்து தேர்ட் சேலஞ்ச் என்னவா இருக்க போகுதுன்னா, ஒரு கியூபாய்டுக்கான வால்யூம் அண்டு ஏரியா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதான் சேலஞ்ச். ஓகே, ஃபஸ்ட்டு நான் கியூபாய்டுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஸோ இப்போ ஒரு கனசதுரம்னு கியூபாய்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வச்சு நிறையா பண்ணலாம், நிறையா செட்டிங்ஸ் வந்து பண்ணலாம். இப்போ கியூபாய்டுனா இப்போ ஒரு வீட்டோட இந்த செக்ஷன் வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஹாலோ மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம்னா, நான் டைல்ஸ் வந்து ஒரு வீட்டுக்கு ஓட்டணும்னா எவ்வளோ டைல்ஸ் ஓட்டணும், நான் பெயிண்ட் பண்ணணும்னா எவ்வளோ பெயிண்ட் வந்து தேவைப்படும், அப்புறம் வேற ஒரு ஸ்விம்மிங் பூல்லாம் எவ்வளோ வாட்டர் வந்து நான் ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த கியூபாய்டு வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னன்னா, ஜஸ்ட் வந்து வால்யூமும் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு தான். ஸோ வால்யூமுக்கான ஃபார்முலா கியூபாய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 6 சைடு இருக்கும் ரைட்டா. பாட்டமு, டாப்பு, தென் வந்து ரைட் லெஃப்ட்டு. ஸோ சேம் வந்து அதே மாதிரி இந்த சைடு பேக் சைடு மொத்தம் 6 டைரக்ஷன் இருக்கும். மேலே மேலே க்ளோஸ் பண்ணதோட சேர்த்திங்கன்னா 4 டைரக்ஷன் போக மேலே டாப் அண்ட் பாட்டம் சேர்த்திங்கன்னா. ஓகே, ஸோ இப்போது அதுக்கு வால்யூமுக்கான ஃபார்முலா என்னென்னு எழுதிடுறேன். வால்யூம் ஈக்குவல் டு, ஸோ மொத்தம் 3 சைடா, அதாவது ஒரு சைடு மாதிரி தான் இன்னொரு சைடும் இருக்க போகுது. இப்போ நான் ரைட்னு எடுத்துக்கிட்டேன்னா அதோட லெஃப்ட் சைடு அப்படி தான் இருக்க போகுது. என்னோட ஸ்ட்ரெயிட்னு எடுத்துட்டா ஒரு பேக் சைடு அப்படி தான் இருக்க போகுது. டாப்னு எடுத்துக்கிட்டேன்னா பாட்டம் அப்படி தான் இருக்கும். சைஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா என்ன, வால்யூம்க்கு லென்த் இன்ட்டு பிரெட் இன்ட்டு ஹைட்டு தான். ஸோ இது வந்து வால்யூம்க்கான ஃபார்முலா. தென் வந்து ஏரியான்னு எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் இப்போ நான் ஒரு சைடுக்கான இதை வச்சு எடுத்து நான் 2 சைடை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 இன்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வேணும்னா அதோட லென்த் அண்ட் ஹைட்டை நான் மல்டிப்ளை பண்ணால் போதும். ரைட் அண்ட் லெஃப்ட் வேணும்னு நினச்சின்னா பிரெட் அண்ட் ஹைட்டை மல்டிப்ளை பண்ணால் போதும். பாட்டம் அண்ட் டாப்பு எனக்கு எவ்வளோன்னு வேணும்னு நினச்சேன்னா லென்த் அண்ட் பிரெட்டை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ அதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு லென்த்து இன்ட்டு பிரெட். ஓகே, ஸோ தென் வந்து at the same time breadth into height, அதே மாதிரி length into breadth. ஓகே, நம்ம எதுக்கும் வந்து ஏரியா ஆஃப் த கியூபாய்டோட இது ஃபார்முலா கரெக்டானு பார்த்துருவோம். ஓகே, ஸோ இன்பிட்வீனில் நம்ம வந்து ப்ளஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அது ஒன்று தான். இந்த இடத்துல வந்து நடுவில் ப்ளஸ் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 3 இன்புட் வாங்க போகிறோம். லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. அதை வச்சு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு அவுட்புட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதான் நம்மளோட வேலை. ஃபஸ்ட்டு சேம் சிஸ்டம் டாட். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் பண்ணிடுவோம். enter the value of length.
ஓகே, ஃபஸ்ட்டு நான் லென்த் வாங்கணும். ஸோ இன்ட்டு எல் லென்த் ஈக்குவல் டு சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு ஓகே சேம் அதே மாதிரி இன்ட்டு பிரெட் ஈக்குவல் டு சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு லென்த்து பிரெத்து முடிச்சு தென் வந்து ஹைட் ஈக்குவல் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு ஓகே. இப்போ 3 வேல்யூ வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து வால்யூம் வந்து என்ன வச்சுக்கலாம், எல்லாமே வந்து இதில் எந்த டிவைட் ஆகிற வேல்யூஸும் வரல. ஸோ வந்து இன்ட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இன்ட்டு வால்யூம் ஈக்குவல் டு length and breadth and height. So same int area equal to 2 into first value வந்து நமக்கு என்ன length into breadth. அப்புறம் breadth into length. Length into breadth. ஓகே, நம்ம முடிஞ்சு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ the volume of cuboid is volume, then the area on the cuboid is area. ஓகே, நம்மளோட ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ லென்த்து பிரெத்து ஹைட் இருக்குது 10 20 தென் 5 கொடுத்தோன்னா நம்மளோட கியூபாய்டு இது, அதாவது வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு 1000, ஏரியா ஆஃப் த கியூபாய்டு வந்து 1200 அப்படின்னு பார்த்தா. ஓகே, நம்ம இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தென் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.